நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், ஆசிரியர், பாலக்காடு. உங்களுடைய ஜாதகத்தில் வெற்றியான அமைப்புகள் எங்கே இருக்கிறது, உங்கள் செயல்களுக்கு உண்டான மாற்றங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து பலன் சொல்கிறோம். சரி, நாம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், கன்னி ராசிக்காரர்கள் எந்த விதத்தில் செயல்பட்டால் சில பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம், சில நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதான் நாம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசியுடைய அமைப்பை பார்த்துக்கலாம். ஓம் மங்கும் மகா கணபதே நமக. ஓம் மங்கும் மகா கணபதே நமக. ஓம் மங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்பட போகிறது. இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு நாயகர்களாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் நாயகர்களாக வரக்கூடியவர்கள். அப்போ இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலும், செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். அப்போ கன்னி ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 8இல் போய் இருக்கிறார், மேசத்தில். அதே மேசத்திற்கு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் மேசத்திற்கு 12ஆக 7இல் இருக்கிறார். அப்போ 7ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் செயல்படக்கூடிய சூழ்நிலை மாதமாக இருக்கிறது. 7ஆம் பாவகம் என்பது என்னவென்றால், இவர்களுடைய கூட்டு தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள், அதே போல கலத்திரம்னு சொல்லக்கூடிய மனைவி, இந்த எல்லா விஷயத்திலையும் அவங்க ஒரு கெடுபலன் வரக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி பகவானுடன் சேர்ந்து செவ்வாய் பகவான் மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் அங்கே வீண் வாக்குவாதங்கள், விரயங்கள், விவாதங்கள், ஆரோக்கிய பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, மனப்பிரச்சனை, குணப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அதே போல 8ஆம் இடமும் அங்கே தொடர்பு கொள்வதால் இந்த 8ஆம் பாவகம் எதிர்பாராத நன்மைகளையும் சொல்கிறது, எதிர்பாராத தீமைகளையும் சொல்கிறது. இப்போ எதிர்பாராத நன்மைகள் அப்படின்னு சொன்னா, நான் இன்று பார்க்க வேண்டும் என்று நினைத்த நபரை நினைத்து பார்க்காமல் என் நேரெதிரே கண்டேன், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று சொல்வதற்குண்டான வாசகத்திற்கு இணங்க அந்த செயலும், அதே போல் நான் நினைத்தேன் இது நடக்கும் என்று அது என்னை தேடி வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கும் ஒரு கெட்ட செயல்கள் உங்களை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையும், அதே போல் தேவையில்லாத வழக்கு, வம்பு, வண்டி வாகன இடர்பாடுகள், விபத்துகள், இதுபோல் உள்ள சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல வம்பு, வழக்கு, வண்டி வாகனத்தால் நடந்து வரும் கேஸுகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும், அதே சொத்து வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும். ஏனென்றால் இடத்திற்கு சம்பந்தமான செவ்வாய் பகவானும் மண்ணிற்கு சம்பந்தமான சனி பகவானும் சேர்ந்து 12ஆம் இடம் சேமிப்பு, விரய சேமிப்பு அப்படின்னால அதை போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது இடம், வண்டி, வாகனம், சொத்து போன்ற வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவும் இந்த 8ஆம் பாவகம் தான் செயல்படுத்தி தரப்போகுது. 9ஆம் பாவங்கிற பாக்கியாதிபதி 8இல் போயிருப்பதால் இந்த பாக்கியமான செயல்கள் திடீரென்று தந்தை சொத்து, தந்தையால் வரக்கூடிய வருமானம், தந்தையுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும்.
தாயுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய அதாவது கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய புகழ், அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளி வருவதற்கு உண்டான சூழ்நிலைக்கும் அதில் ஜாக்கிரதையாகி கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் 9ஆம் அதிபதி 8ல் போய் இருப்பதால், அந்த 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12 அவருக்கு 12ல் இருப்பதால் நம்ம சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்து செயல்படணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளிடம் இருக்கும் பொருள்கள் களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள், பணம், பர்ஸ், நகை, வெள்ளியோ தங்கமோ, அதே மாதிரி வீட்டில் இருக்கும் துணிமணிகள் கூட களவு போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏதாவது எதிர்பாராத விதமாக தீப்புண், அதே போல தீயினால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் திடீரென்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நம்ம இந்த கன்னிராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாம் திடீர்னு ஒரு நல்ல அமைப்பு நடக்கும். வேலை மாற்று வரும், இடமாற்று வரும், ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி உயர்ந்த பதவிகள், அதிகாரிகள், காவல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி கணக்கு பிள்ளையாக இருப்பவர்களுக்கு அந்த படிப்பிற்கேற்ற உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அதை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பெயர் கெஜெட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்டுடைய ஆர்டர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம்.